நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் எழுந்து போனேன். அந்த கதவு என்னை ஈர்த்த மாதிரியே இருந்தது. கிட்ட போனேன். சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. எந்த விஷயத்துல நான் முட்டா பையத்த. இந்த காதல் கன்றாவியெல்லாம் கனவுல கூட வந்தது கிடையாது. ஆனா காஞ்சனாவை பார்த்ததுல இருந்து என்னமோ தெரியல, நான் நானாவே இல்ல. சரியா சொல்ல தெரியல. ஆனா இங்க நடக்கிற மர்மங்களுக்கான விடைய உன்னால மட்டும்தான் சொல்ல முடியுங்கிறத நம்புறேன். என்ன பண்ணிட்டு இருக்க? பொழுது போகலையா, அதான் வந்து வேலையாவது பார்க்கலாமேன்னு உட்காரு. ஆமா, நெட்ல என்ன தேடிட்டு இருக்க? ஓலைச்சுவடி எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா? சரியா தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வைத்தீஸ்வரன் கோவில், அப்புறம் திருவண்ணாமலை, அப்புறம் நம்ம போனோமே காஞ்சிபுரம், அங்கதான் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். வைத்தீஸ்வரன் கோவில் எங்க இருக்கு? சீர்காழி பக்கத்துல. சீர்காழி எங்க இருக்கு? சிதம்பரம் பக்கத்துல. சிதம்பரம் எங்க இருக்கு? கடலூர். என்ன நீ என்ன ஓட்டுறியா? பரவாயில்லையே, சட்டுன்னு புரிஞ்சுக்கிட்ட. இது படிச்சு பாரு. என்னது? இறந்து போனார்ல பிரம்மயோகி, அவர் எழுதி கொடுத்தது. படிச்சு பாரு. புழுத்தரித்து நெய்த ஆடை, அதன் ஸ்வர்ணத்தின் நிறம் 7, 7ம் 8 தொடங்கிய 8 முடிதல் ஒன்றானால் அஷ்டம், அஷ்டம் கூடினால் சக்தி, சக்தி உருவெடுத்தால் விடை தேடும் பெண்ணுக்கு தெரியுமே குலதெய்வம் அம்மன், சித்தனின் எழுத்து தேடினால் கிடைக்கும் சொர்ணத்தின் நிறம். புரியுதா? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம். உனக்கு? எனக்கும் அதேதான். ஒன்னு பண்ணலாம். என்ன? உனக்கு புரிஞ்சதை நீ சொல்லு, எனக்கு புரிஞ்சதை நான் சொல்றேன். ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணுவோம். ஏதாவது கொஞ்சம் க்ளூ கிடைக்கலாம்ல? குட் ஐடியா. ஒவ்வொரு லைனா சொல்லு. புழுத்தரித்து நெய்த ஆடை, அதன் ஸ்வர்ணத்தின் நிறம் 7. புழுத்தரித்து நெய்த ஆடைனா பட்டுப்புழு. அப்படின்னா பட்டு புடவை. எஸ். அடுத்து? அதன் ஸ்வர்ணத்தின் நிறம் 7. 7 பட்டு புடவை. 7ம் 8 அப்போ 8 புடவையா? அதான் நினைக்கிறேன். தொடங்கிய 8 முடிதல் ஒன்றானால் அஷ்டம். இதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அஷ்டம்னா என்ன? 8. அப்படின்னா 8 புடவை ஒன்னா சேர்க்கணும். கரெக்ட். அடுத்தது படிக்கிறேன். அஷ்டம் கூடினால் சக்தி, சக்தி உருவெடுத்தால் விடை தேடும் பெண்ணுக்கு தெரியுமே குலதெய்வம் அம்மன். சுந்தர், எனக்கு புரியுது. என்ன? என்கிட்ட ஒரு புடவை இருக்கு, மீதி 7ஐயும் கண்டுபிடிச்சு ஒன்னு சேர்த்தா இது எல்லாத்துக்கும் விடை கிடைக்கும். சித்தனின் எழுத்து தேடினால் கிடைக்கும் சொர்ணத்தின் நிறம். சித்தனின் எழுத்துன்னா ஓலைச்சுவடி. அதை கண்டுபிடிச்சோம்னா அடுத்த புடவைக்கான க்ளூ அதுல இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தலை சுத்துது சுந்தர். ஓலைச்சுவடி எப்படி கண்டுபிடிக்கிறதுனே தெரியல. இதுல அடுத்த புடவை எங்க இருக்குன்னு பார்க்க முடியும். முடியும்னு நம்புவோம். பார்க்கலாம்.
வாடினாலும் எம்மாடி எம்மாடி தென்னம் புள்ள வாடலாமோ எம்மாடி எம்மாடி அதுக்கு அந்த ஆண்டையே அண்ணன் வச்சு தன்னம்புள்ள அண்ணன் புள்ள வாடினாலும் எப்படி சொல்லி புட்டு போற புள்ள தொலம் விதைக்கையில நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுந்தர், ம் ஒவ்வொரு நைட்டும் த்ரில்லிங்கா போயிட்டு இருக்கு. எப்போ என்ன ஆகும்னே தெரியல. விடு காஞ்சனா, தெரிஞ்சோ தெரியாமலோ உள்ள வந்துட்டோம். கடைசி வரைக்கும் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். நீ தைரியமா இரு. இத நீ வெறும் வார்த்தையா சொல்லலையே. என்ன என் மேல நம்பிக்கை இல்லையா? நீயும் பார்க்க தானே போற. நான் தான் ஹீரோன்னு நான் உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன். பார்க்கலாம் பார்க்கலாம். முதல்ல வண்டி எடு. காஞ்சனா, இந்த வில்லேஜ்ல உன்னையும் நீ தவிர சுத்தி பார்க்குற அழகான இடம் வேற ஏதாவது இருக்கா என்ன? ஐயோ, நான் இறங்கிடுவேன். ஓகே 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 ஓகே, போலாம்.
என்ன பண்றீங்க? அது நான் வந்து இங்கே சும்மா சும்மா தான் வந்தேன். சும்மா தான் வந்தாங்கிற, அப்புறம் ஏதோ பேப்பர்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்க. எங்க அதை காட்டு. தபார், உனக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் இந்த கிராம நிர்வாகி, புரியுதா? அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன என்ன சந்தேகம்? என்னை பார்த்தா உனக்கு திருட மாதிரி தெரியுதா? பின்ன உன்னை பார்த்தா ஆபீசர் மாதிரியா இருக்கு? எப்போ பார்த்தாலும் பேந்த முழிச்சுக்கிட்டு எதையோ களவாண்டுட்டு போற மாதிரியே இருக்க. உன்கிட்ட பேசி என் டைத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல. நான் போகணும், வழி விடு. ஒரு இன்னொரு விஷயம் கேட்கணும். என்ன? அது யாரு? யாரு? அதான் ஊருக்கு வெளியே ராத்திரி பேசிக்கிட்டு இருந்தியே அவரு. அது உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேனே. ஒட்டு கேட்டியா? ஒட்டு கேட்குற மாதிரியா பேசுனீங்க? ஏதோ ரகசிய மாதிரி இருந்தது. அப்படி என்னதான் பேசுனீங்க? தபார், அவர் என் உயர் அதிகாரி. வேலை சம்பந்தமா பேசிக்கிட்டு இருந்தோம். போதுமா? தள்ளு. நம்பிட்டேன். எனக்கு பிடிக்கல காஞ்சனா. என்ன பிடிக்கல? இந்த ஊர் தான். எதை பார்த்தாலும் சூன்யமா, யாரை பார்த்தாலும் மந்திரிச்சு விட்ட மாதிரியா இருக்காங்க. இங்க சுத்தி பார்க்க என்ன இருக்கு? உனக்கு போரா இருந்தா நீ வேணும்னா சென்னைக்கு போயிடு. நான் அப்படி சொல்ல வரல. வேற எப்படி? இங்க யாரும் பேசக்கூட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எப்படி நமக்கு ஹெல்ப் கிடைக்கும்? கிடைக்கலன்னா என்ன, நாம தேடுவோம். என்ன காஞ்சனா, எங்க போயிட்டு இருக்க? நீங்க? என்ன தெரியல. நான் தான் தீனா, உங்க அத்தை பையன். அன்னைக்கு கூட வீட்டுக்கு வந்திருந்தல, என்ன பார்க்கலையா? ஓ, பரமேஷோட. அவர் பையன் தான். ஹலோ, எது சொல்லதான் பைக் நிப்பாட்டினியா? சாரி, யாரு டிரைவரா? காஞ்சனா, ஏய், இவன் என்னோட ஃப்ரெண்டு, பேரு சுந்தர். அப்படியா? சரி, தொலைது விடு. இப்போ நீ எங்க போயிட்டு இருக்க? வீட்ல இருக்க போர் அடிச்சது, அதான் ஊரை சுத்தலான்னு பார்த்தேன். என்ன நீ என்கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீன்னா நானே உன்னை கூட்டிட்டு போய் சுத்தி காட்டியிருப்பேன்ல. சரி, வா போலாம். இல்ல வேண்டாம், நான் கார்லயே போய்க்கிறேன். உனக்கு இந்த ஊரை பத்தி தெரியாது. என் கூட வந்தேன்னு எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுவோம்ல. அப்படின்னா ஒண்ணு பண்ணு. என்ன? நீ பைக்ல முன்னாடி போ, நாங்க கார்ல ஃபாலோ பண்றோம். அப்படிங்கிறியா? சரி, நான் முன்னாடி போறேன், நீ வந்துட்டே இரு. ஹலோ. பார்த்து தழுங்காம குலுங்காம கூட்டிட்டு போங்க. காஞ்சனாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. புரியுதுல்ல? புரியுது. பின்னாடி சீட்டு இல்லாம சுத்தி காட்ட கூப்பிடுற? வாங்க, அப்படின்னா 3 பேர் ஒரே வண்டியில போயிருவோம். சுந்தர், ஒரு நிமிஷம் கார் நிறுத்து. எச்சரிக்கை, அத்துமீறி யாரும் காட்டுக்குள் நுழைய வேண்டாம். அப்படி என்ன இருக்கு தீனா காட்டுக்குள்ள? காட்டம்மன். காட்டு அம்மன்னா? ஆமா, பொல்லாதது. காட்டுக்குள்ள போய் ஒரு சின்ன விறகு எடுத்தா கூட அதுக்கு பிடிக்காது. இது தெரியாம காட்டுக்குள்ள போனவங்க நிறைய பேர் செத்துருக்காங்க. நம்புற மாதிரி இல்லையே. நீங்க நம்பணுங்கிறதுக்காக இதை சொல்லல, ஆனா இதுதான் உண்மை. உனக்கு தைரியம் இருந்தா காட்டுக்குள்ள போய் ஒரு கிளைய ஒடிச்சிட்டு வா பார்க்கலாம். அதை கொண்டு வந்து நான் என்ன பண்ண போறேன்? ஆனா எனக்கு தைரியம் இல்லைன்னு மட்டும் சொல்லாத. விடு சுந்தர், நீ சொல்லு தீனா. அப்ப காட்டுக்குள்ள யாருமே போக மாட்டாங்களா? காட்டம்மன் கோவத்துக்கு ஆளாகாம இருந்தா ஊர்க்காரங்க மட்டும் எப்பவாவது போலாம் வரலாம். ஆனா மத்தவங்க யாரும் போக முடியாது. அப்போ காட்டுக்கு அந்த பக்கம் என்ன இருக்கு? அந்த பக்கம் வெறும் தரிசு நிலம்தான். அங்க போறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இந்த வழியா நேரா போய் கிழக்கு திரும்பினா அந்த இடம் வரும். ஆனா அந்த இடத்துக்கு யாரும் போறதில்ல. ஓ, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அது என்னது வித்தியாசமா இருக்கு?
சுந்தர், இத பார்த்தா உனக்கு என்ன தோணுது? இது ஏதோ சிங்கத்தோட முகம் மாதிரி இருக்கு. எஸ், அதேதான். ஆனா இதே மாதிரி வேற எங்கேயோ பார்த்ததா ஞாபகம். ஓ, என்ன காஞ்சனா அது? ஒரு கருங்கலை போய் உத்து பார்த்துட்டு இருக்க? நேரமாகுது, கிளம்புவோம். உனக்கு இத பத்தி எதுவும் தெரியாதா? தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் தான் சொல்றேன்ல, இது வெறும் கருங்கல் தானே. போலாம் காஞ்சனா. வா போலாம். வீட்டுக்கு தானே? காட்டுக்கு அந்த பக்கமா போய் பார்க்கலாமா? அங்க பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல. இருக்கட்டும், பரவாயில்ல. சும்மா ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். அது அந்த இடம் எனக்கு பிடிக்காது காஞ்சனா. சரி, உனக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுடு. நானும் சுந்தரம் போயிட்டு வரோம். அப்படியா? சரி. அப்போ மறுபடியும் உன்னை எப்ப பாக்குறது? நான் இங்க தானே இருக்க போறேன், எப்ப வேணா பார்க்கலாம். சரி காஞ்சனா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. நான் கிளம்புறேன். ஓகே, தேங்க்ஸ் தீனா. ஆ, ஆ. வரேன். பார்த்து பத்திரம். பார்த்து. ரொம்ப ஓவரா வழியா காஞ்சனா. அவனுக்கு உரிமை இருக்கு, அவன் வழியறான். அதுல என்ன தப்பு இருக்கு? அவன் என் முறை பையன் தானே. வா.